தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக வேட்பாளருக்கு வேலை செய்யும் திமுகவினர். தமிழக வெற்றி கழக வேட்பாளருக்கு வேலை செய்யும் திமுகவினர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதி. இந்த தொகுதி முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசு அவருடைய சொந்த தொகுதி. நீண்ட காலமாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். தற்பொழுது அவருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். மீண்டும் அவருக்கே சீட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ இந்த தொகுதியில் 20 ஆண்டுகளாக திமுகவை சார்ந்தவர்கள் யாரும் சட்டமன்ற உறுப்பினராக கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கே ஒதுக்கப்பட்டு வந்தது. இந்த முறை திமுகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தனர். ஆனால் திமுக மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே ஒதுக்கியது. காங்கிரஸ் சார்பில் ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் கவிதா போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களத்தில் கலக்கி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக பக்கத்து தொகுதியை சார்ந்த முகமது பர்வேஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். திமுக அதிருப்தியாளர்களை முகமது பர்வேஸ் வளைத்து போட ஆரம்பித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோயில் ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான உதயம் சண்முகம் அவருடைய மகன் தரன், இவர் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர். இவருடைய தலைமையில் திமுகவினர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வேலை பார்க்க முடிவு செய்துள்ளனர். தவேகா வேட்பாளர் திமுகவினரை வளைத்து போட்டுள்ளார். தான் திமுகவிலிருந்து விலகவில்லை என்றும் தமிழக வெற்றி கழக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வோம் என்றும், தேர்தல் வரை தவேகா வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்வோம் என்றும், பின்பு திமுகவுக்கு திரும்பி விடுவோம் என்றும் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தரன் கூறியுள்ளார். திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு திமுகவினர் வேலை பார்க்கவில்லை. தவேகா வேட்பாளர்களுக்கு திமுகவினர் வேலை பார்க்கின்றனர். ஏற்கனவே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் கூட்டணி ஒப்பந்தம் ஏற்படுவதில் நீண்ட பிரச்சனை இருந்தது. வார்த்தை போர் நடைபெற்று வந்தது. காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு திமுகவினர் வாக்களிப்பார்களா, வேலை பார்ப்பார்களா என்பது கேள்விக்குறியாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் அறந்தாங்கி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருக்கு திமுக வேலை பார்க்க கூடாது என முடிவு செய்துள்ளது. தமிழக வெற்றி கழக வேட்பாளருக்கு வேலை செய்ய முடிவு செய்துள்ளது. இது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.